ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா வந்துட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலான்னு பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்தது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனை உங்ககிட்ட வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. இதிலிருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. இதுதான் அடுத்து நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமே. ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு, ராகு கேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமாக வரக்கூடிய பலன்களும் முழுவதுமாகவே இந்த ஜூன் மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ரிஷபராசிக்காரங்க அடைய போறீங்க. ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திலும் சரி, உடல் நலத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அது அனைத்தும் மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடையாது. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்க பொருளாதாரத்திலையும் சரி இதுலையும் சரி நிறைய பின்தங்கி இருந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும். ஆனா நீங்க இப்ப செய்யக்கூடிய வேலைங்கிறது வேற சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அது சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 5,000 தாண்டி நீங்க வேலை வாங்க முடியாது, செய்யவும் முடியாது. இனி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க்ஸிலோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு
ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் முழு உழைப்பையும் போட்டு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி இது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா சரியான ஒரு வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது. ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 32, 35 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து ரிஷபராசி ஆண்கள் வந்து திருமணமாகாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா, ஊர்க்காரையும் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 5 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் வேண்டாத கோயில் கிடையாது, எல்லா பக்கம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். அதாவது ஏதாவது சண்டை, ஒரு ரீசன், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஈகோ, இதன் மூலமாக உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இதன் மூலமாக உங்கள் காதல் வந்து சேராமல் இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் புரளை பேச போகிறாங்க. உங்கள் மீது வந்து அதிகமாக புரளையும் பேசிட்டு அதிகமாக வன்மத்தையும் செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய 5-6 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாகவே நடக்க போகுது.
ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறைய கடன் வாங்கி ரிஷபராசிக்காரங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. இந்த கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. உங்கள் குடும்ப வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார். அந்த நபர் உங்களுக்கு காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். இத்தனை நாட்களாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் தலைகீழாக மாறி நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் அங்கம் பெற போகிறார்.